ஒரு சின்ன ஊர்ல சபிதா என்கிற ஒரு குண்டு அம்மா இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கணவர் இறந்து போறாரு. சபிதா குண்டா இருக்கறதால அவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால யாருமே அவங்களுக்கு வீட்டு வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை கிடைக்காததால சபிதா ரொம்பவே அப்செட்டா இருப்பா. அட கடவுளே, நான் எதுக்காக இவ்ளோ குண்டா இருக்கேன்? இதனாலதான் யாருமே எனக்கு வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே இருந்தனா நான் எப்படி வாழ்றது? வீட்ல சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல, நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இப்படியே உட்கார்ந்து இருந்தனா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவேன்னு கண்டிப்பா நான் எப்பவுமே நினைச்சு பார்த்ததே இல்ல. இத யோசித்துக்கிட்டு பாவம் அவ ரொம்ப ஜோரா அழுதுகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ராத்திரி தூங்காம அத பத்தியே யோசித்துக்கிட்டு இருப்பா. குண்டா இருந்தா கூட செய்யக்கூடிய வேலை எதுன்னு யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு சடனா ஒரு ஐடியா வருது. நான் இந்த வேலைய கரெக்டா செய்ய முடியும், நான் குண்டா இருந்தா கூட. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கிடுறா. மறுநாள் காலையில எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் அவ காலையில எந்திரிச்சதும் பர்கர் பண்றதுக்கான எல்லா பொருளும் வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டியில எல்லாத்தையும் வச்சு அவ விற்க ஆரம்பிக்கிறா. வாங்கப்பா வாங்க, வாங்கம்மா வாங்க, பர்கர், ருசியான பர்கர். அப்ப நிறைய பேரு அவங்களோட பர்கர் சாப்பிட வராங்க. அத சாப்பிடும் போது எல்லாரும் சொல்றாங்க, இந்த பர்கர் ஒன்னும் அவ்வளோ பெருசா இல்ல. ஆமா, பர்கர் இப்படியா இருக்கும்? நீ குண்டா இருந்துகிட்டு இந்த பர்கரை கொஞ்சம் கூட சுவையே இல்லாம பண்ணிருக்க நீ. அடச்சா, இந்த பர்கரை கொடுத்து வாய வேற கெடுத்துட்ட. யாராவது பர்கரை இவ்வளோ பெருசா சுவையே இல்லாம பண்ணுவாங்களா என்ன? உன்னால பர்கரை பண்ண முடியலனா எதுக்காக இதை விக்கிற? நீ குண்டா இருந்தா என்ன, பர்கரையாவது ஒழுங்கா பண்ணிருக்கணும்ல. உன்னால முடியாத வேலையை நீ எதுக்காக செஞ்சிட்டு இருக்க? ஆமா, இவள மாதிரியே இவளோட பர்கரும் குண்டா சுவையே இல்லாம இருக்கு. அதை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. யாருக்கும் நான் செஞ்ச இந்த பர்கர் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, நான் என்ன பண்றது? என்கிட்ட ரேஷன் வாங்க கூட பணம் இல்ல. பர்கர் வாங்குறதுக்கு எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? எதுவும் புரிய மாட்டேங்குது. அத யோசித்து அவ ரொம்பவே கவலைப்படுறா. அதுக்கப்புறம் யோசித்துக்கிட்டு அவளோட தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பிடுறா. போயிட்டு இருக்கும் போது சடனா அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆகி தடாமனு கீழே விழுந்துடுறா. விழும்போதே அவ அங்கேயே செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான பேயா மாறிடுறா. இல்ல, நான் சாக கூடாது, நான் இந்த மாதிரி பேயா மாறக்கூடாது. இன்னைக்கு அவங்க எல்லாராலையும் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் குண்டா இருக்கேன்னு கேலி பண்ணாங்க. என்னோட பர்கர் பிடிக்கலனா என்ன, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. என்ன எதுக்காக கேலி பண்ணணும்? குண்டுன்னு அதை யோசித்துதான் நான் இங்க வந்து விழுந்து செத்துட்டேன். ராத்திரி முழுவதும் அதோட டெட் பாடி கிட்டே இருக்கும். அவளை குண்டுன்னு சொல்றவங்கள எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அவளோட ரூபத்தை மாத்திக்கிறா. ஆனா குண்டாதான் இருப்பா. மறுபடியும் அவ போய் பர்கரை விற்க ஆரம்பிக்கிறா. பர்கர் பர்கர் பர்கர், வாங்கம்மா வாங்க, ரொம்ப ருசியான பர்கர். வரவங்களுக்கு ஒரு பர்கர் வாங்கினா இன்னொரு பர்கர் ஃப்ரீ. அந்த பேய் அப்படி கூவுனதும் எல்லாருமே அங்க வந்து நின்னுடுறாங்க. நான் தான் முதல்ல எனக்கு பர்கரை கொடு. இல்ல, முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு முதல்ல பர்கரை கொடு. சரி, நான் இவருக்கு ஒரு பர்கர் வாங்கினா ஒரு பர்கர் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி அது கண்ணாலேயே மேஜிக்க பண்ணி பர்கரை சாப்பிட கொடுக்குது. இந்தாங்கன்னா அங்க பர்கர், அப்புறம் இது ஃப்ரீ பர்கர். அந்த பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே அவரு அந்த பேய் கிட்ட சொல்றாரு, ஆமா, பர்கரை சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்படுது. சாப்பிடுங்க. இந்த குண்டுன்னு சொன்னல, இதுக்கு மேல உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. உங்களுக்கு என் பர்கர் பிடிச்சிருக்குல்ல, தினமும் நான் இதே மாதிரி ருசியான பர்கர் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறேன். அந்த பேய் பண்ற அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு எல்லாருக்கும். அந்த பர்கரை சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பர்கரை சாப்பிடுறவங்க ரொம்பவே ருசிக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த பொண்ணு இவ்ளோ குண்டா இருந்தும் எப்படி இவ்ளோ சுவையா இவ்ளோ சீக்கிரமா பர்கரை செஞ்சு கொடுத்தான்னு தெரியலையே. அந்த பேய் மாய மந்திரம் பண்ணி பர்கரை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜனங்களுக்கு அது சாப்பிட அந்த ருசிக்கே அடிமையாயிட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க பர்கர் ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் யாருக்குமே டவுட்டே வராது. அதே மாதிரி நிறைய பர்கர்ஸ் வித்து போனதால அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அட செம்ம, எல்லாருக்கும் நான் செய்யற பர்கர் பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் யாருக்குமே சந்தேகம் கூட வரல. ஆனா வீட்டுக்கு போன பிறகு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. என்ன குண்டுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த பேய் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனதும் அது ஒரு பேய் ரூபத்துக்கு மாறிடுது. அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பேயோட பர்கர் சாப்பிட்டவங்க தான். அவள மாதிரி எல்லாரும் குண்டாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேய் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. இப்ப சந்தோஷமா இருக்கு. என்ன குண்டுன்றீங்களா? ஒருத்தங்க உங்களை குண்டுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீங்க குண்டா இருந்தாதான் புரியும். மறுநாள் காலையில ஆன உடனே
அவங்க மனைவி அவங்கள எழுப்புறதுக்கு போறாங்க. அப்ப அவங்க குண்டா இருக்கிறத பார்த்த உடனே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜோரா கத்துறத கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, அட என்னாச்சு? காலங்காத்தால எதுக்கு நீ இவ்ளோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்க? ஆஹா, நான் கத்துறேனா? உங்களை போய் கண்ணாடியில பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் கத்துவீங்க. அவரு இப்படி குனிஞ்சி அவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறாரு. பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. நான் ராத்திரி நல்லா தானே படுத்து தூங்குனேன். திடீர்னு எப்படி ஒரே ராத்திரியில நான் இவ்ளோ குண்டானேன்? இன்னொரு பக்கம் வேற அவங்க கூட அவங்க பாத்துக்கிட்டு அவங்களும் கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு யாருக்குமே புரியாது. நம்மளாம் எப்படி இவ்ளோ குண்டானோன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில மறுபடியும் அந்த பேய் ஒரு நார்மலான பெண்ணா மாறிடுது. போனும்பா பர்கர் விக்கிறதுக்கு. அப்பதானே எல்லாரும் ஏன் பர்கரை சாப்பிட்டு என்ன மாதிரி குண்டாவாங்க. அதுக்கப்புறமா ஜோரா சிரிச்சுட்டியாவ பர்கர் விக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறா. அவளோட தள்ளுவண்டிய கொண்டு போய் பர்கர் விக்க ஆரம்பிக்கிறா. சீக்கிரம் வாங்க, பர்கர் சாப்பிடுங்க. பர்கரமா பர்கர், யாரு ஃபர்ஸ்ட் வரீங்களோ ஒன்னு வாங்க ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அங்க பர்கர் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த பேய்கிட்ட பர்கர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு தானே பர்கர் ஃப்ரீ. இல்ல முதல்ல நான் தான் வந்தேன், எனக்கு தான் பர்கர் ஃப்ரீ. எல்லாருமே ரொம்ப ருசியா இருக்குன்னு நல்லா சாப்பிடுறாங்க. ஆஹா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்ன ஆகும்னு சொல்லி. ராத்திரி தான் தெரியும் உங்களுக்கு. என்னயா குண்டுன்னு சொல்றீங்க? குண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப புரியும். எல்லாருமே பேய் கொடுத்த அந்த பர்கரை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. பர்கர்ல மேஜிக் பண்ணி அது எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துடுது. எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ராத்திரி ஆனதும் அவங்க எல்லாருமே குண்டாக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் குண்டாகிறத பார்த்து சந்தோஷப்படுது அந்த பேய். எல்லாரும் குண்டாகுங்க, என்ன மாதிரி இருக்கணும். என்ன குண்டுன்னு சொல்றீங்களா? இப்ப புரியும் குண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. காலையில ஆனதும் எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. எப்படி எப்படி குண்டான ஒரு ராத்திரியிலே என்ன ஆச்சு ஏதாச்சு இது எப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. அட ராத்திரி நான் நல்லா தான் தூங்குனப்பா, காலையில எப்படி குண்டானேன்னு எனக்கே தெரியல. ஆமாப்பா, நானும் ராத்திரி படுத்து தூங்கும்போது நல்லா தான் இருந்தேன். காலையில எழுந்த உடனே எப்படி குண்டானே தெரியல. என் மனைவி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறா, நான் குண்டாயிட்டேங்கிறதால. அதோட எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அட நீங்க சொன்னது சரிதான் அண்ணா. என் மனைவி என் கூட பேசுறது கூட கிடையாது. முதல்ல நீங்க இழைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்றா. அட உங்க விஷயம்லாம் கூட ஓகே. என் மனைவி எனக்கு சாப்பாடு தண்ணி கூட கொடுக்கறது இல்ல. அப்புறம் சாப்பாட்டுக்கு எனக்கு புல் தான் கொடுக்கறா. இதை சாப்பிட்டாதான் இழைப்பீங்கன்னு சொல்றா. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க நம்ம இப்பயே போய் சாமியார் கிட்ட பேசுவோம். அவர் தான் ஒரு தீர்வை கொடுக்கணும். அவங்க எல்லாருமே சேர்ந்து பூசாரி கிட்ட போய் இத பத்தி பேசுறாங்க. அப்படியா, இதான் விஷயமா? நீங்க யார்கிட்ட பர்கர் வாங்கி சாப்பிடுறீங்களோ அது ஒரு பொண்ணு கிடையாது, அது ஒரு பேய். பேயா? ஆமா பேய். அவங்க உங்க எல்லாரையும் பழி வாங்க தான் இப்படி பண்றாங்க. சாமியாரே, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணி அந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். இந்தாங்க, இந்த திருநீரை பர்கர்ல கலந்து அவளுக்கு சாப்பிட கொடுங்க. ஆனா நாங்க எப்படி அவங்கள சாப்பிட சொல்றது? அது என் வேலை இல்ல. நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இனி நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்புறமா எல்லாருமே அந்த பேய் கிட்ட போய் பர்கர் சாப்பிடணும்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்களுக்கு பர்கர் சாப்பிட கொடுக்குது. சீக்கிரமா அந்த பர்கர் மேல பூசாரி கொடுத்ததை போட்டுடுறாங்க. அதுக்குள்ள அது பேயா மாறிடுது. அதுக்கப்புறம் அதோட உடல் எரிய ஆரம்பிக்குது. ஏமாத்திரியா? நீ என்ன ஏமாத்திட்ட? நான் உன்னை யாரையும் சும்மா விட மாட்டேன். அந்த பேய் எரியும் போது கூட அவங்க எல்லாரையும் சாகடிப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல எரிஞ்சது சாம்பல் ஆயிடுது. அது எரிஞ்சு சாம்பல் ஆன உடனே எல்லாருமே நார்மலா மாறிடுறாங்க. யாரையும் இந்த மாதிரி கேலி பண்ண கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்காங்க.